ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மேரிகோல்டு, ஸ்மால் மேரிகோல்டு. இந்த தோரணம்காவட்டி நம்ம சின்ன ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி மெத்தடில் நான் எப்படி சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்படி நமக்கு தோரணம் பண்ணதுக்கு பாருங்கள், இப்படி தோரணம் பண்ணி எடுத்து நம்ம ஆயுத பூஜைக்கு போடலாம். பாருங்கள், இப்படி தோரணம் பண்ணி எடுத்து போடலாம். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். எடுத்துருக்கேன் பாருங்கள். முதல்ல க்ரீன் கலரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்மளுக்கு நிறைய பண்ணாண்டாம், ஒரு 15 செயின் போட்டு பாருங்கள். 15 செயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின். நம்ம இவ்வளோ தான், இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். 50 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கு நம்ம பாருங்கள் 1 2 செயின் போட்டு தேர்ட் செயினில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். பாருங்கள் டபுள் க்ரோஷே தேர்ட் செயினில் டபுள் க்ரோஷே போட்டு அது முறை எல்லாத்துலேயும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிடுவோம். பாருங்கள், உங்களுக்கு பெரிய பூ வேணுன்னா அதில் நிறைய போட்டுக்கலாம். நான் சின்ன பூ தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் டபுள் க்ரோஷே பாருங்கள். நம்ம இப்போ இதில் 15 செயின்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 15 போட்டாச்சு. நம்ம இதில் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இன்னும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நம்மளுக்கு இனிமேல் இந்த இது தேவையில்லை. இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு செயின் போட்டு டபுள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 3 செயின் போட்டு சேம் இடத்துல ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் நம்ம 15 டபுள் க்ரோஷே எடுத்துருந்தோம் இல்லையா. 15 டபுள் க்ரோஷே நான் இதில் எப்படி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு உள்ள செயினில் பாருங்கள், இதில் நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 டைம்ஸ். அப்போது நம்மளுக்கு 45 டபுள் க்ரோஷே வரும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது 2 டைம்ஸ் போட்டாச்சு. ஒரே இதுக்குள்ளே 3 டைம்ஸ் நெக்ஸ்ட்டுக்குள்ளே. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்போ முடிச்சிடுவோம். இதுக்கு மேலே 3 டைம்ஸ் பாருங்கள், 3 டைம்ஸ் போட்டு இப்போ நான் முடிச்சாச்சு. இப்போ 45 நம்மளுக்கு டபுள் க்ரோஷே கிடச்சோம். இன்னும் பாருங்கள், நான் 45 போட்டாச்சு. உங்களுக்கு கூட பெருசு வேணுன்னா பெரிய இது பண்ணிடலாம். ஆனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இது சின்ன பூக்குனால அப்படி இருக்கும். நம்ம பாருங்கள் 2 3 4 5 6 செயின் போட்டு பாருங்கள், அதே இதுக்குள்ளே சேம் இடத்துல இப்படி சிங்கிள் க்ரோஷே எடுத்துடணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 பாருங்கள், அதே இடத்துல ஒரு செயின், ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேக்கு மேலே செயின் இருக்கும் இல்லையா, அதில் 2 டைம்ஸ் 3 4 5 6 இது மாதிரி நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள். 6 1 2 3 4 5 6 ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் பாருங்கள். இதில் போட்டாச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுக்குள்ளே 1 2 3 4 5 6
பாருங்க நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள் நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் மேலே 1 2 3 4 5 6 இன்னும் அதே இதில் தான் சேம். ஓகே 1 2 3 4 5 6 வரும். இன்னும் பாருங்கள் அதே 2 டைம்ஸ் போட்டாச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள் நெக்ஸ்ட்டுள்ளே வரும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நெக்ஸ்ட்குள்ளே 1 2 3 4 5 6 அதே இதுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷிக்குள்ளேயும் அதை 2 டைம்ஸ் போடணும். 3 4 5 6 பாருங்கள். இனிமேல் நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள் இப்படி நெக்ஸ்ட் லூப்புக்குள்ளே 1 2 3 4 5 6 அதே இதுக்குள்ளே இப்படி வரும். இப்போ நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு பார்ப்போம். இது ஈஸி தானே உங்களுக்கு, அதனால் இவ்வளோயும் போட்டு காணிச்சிருக்கேன். ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 6 செயின் போட்டு ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் போட்டுருங்க. இவ்வளோதான் நான் எப்படி போட்டு காணிச்சி பாருங்கள். லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. சேம் இடத்துல ஒரு இடத்துல 2 டைம் போட்டு முடிச்சிருங்க. கட் பண்ணி எடுத்துருங்க. டைட்டாக சுற்றிடுங்க. பாருங்கள் இந்த க்ரீன் செம்மையாக வரணும். பாருங்கள் இப்படி இப்படி பண்ணி விட்டுடுங்க. இதை இப்படி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடணும். இதை இப்படி ஸ்டிச் பண்ணலாம் இப்படி நிற்கும், கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். பாருங்கள் அழகாக நீங்கள் இப்படி நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காணிக்கேன். பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா அப்படின்னா தான் சேர்ந்து நிற்கும். இல்லைன்னா இப்படி வச்சாலுமே உங்களுக்கு அப்படி அழகாக இருக்கும், கொஞ்சம் விரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது நம்ம வந்து சின்ன பூனாங்க அழகாக இருக்குதுக்கு நம்ம இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு 3 போட்டோம் இல்லையா, அதுக்கு இடையிடையே இதை கொடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள் இதில் நாட் பிடிக்கிறதுக்காண்டி இதில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பாருங்கள் அந்த 3 போட்டோம் இல்லை, அந்த 3 போட்டதுக்குள்ளே இடையில எடுத்து எப்படியே கொண்டு வந்துடுங்க. எப்படி 3 செயினாக எடுங்க. பாருங்க இப்படி இதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே எடுத்துருங்க. இப்படி எடுத்து ஃபுல்லாக இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இது மாதிரி வந்து இப்படி பாருங்க இப்படி சுருட்டி இப்படி கொண்டு வருவோம். இது இப்படியே ஊசி எடுத்துடலாம். பாருங்க நமக்கு இது வந்து இப்படி வரணும். நல்லா டைட்டாக சுற்றுங்க. பச்சைக்கு மேலே வச்சு இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றிட்டு நீங்கள் அதை பிடிச்சி இழுத்து விட்டுட்டா போதும். பாருங்கள் இப்படி அழகாக வந்து சின்னதாட்டு அழகாக பூவாட்டு அழகாக வந்து நின்றோம். இப்படி இழுத்து விட்டுட்டு
உங்களுக்கு என்ன நம்ம பச்சை நூல் போட்டு இதை தைச்சி விட்டுறணும். இதை இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். இதை என்ன நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பீஸ் பாருங்கள், இது இப்படி உள்ளே கொடுத்து இதையும் க்ரீன் நூலை போட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிடுவோம். எப்படி பார்ப்போம் பாருங்கள், சிம்பிளாட்டு நான் இதையும் இப்படி நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இதில் கொண்டு வந்து பாருங்கள், இவ்வளோ சின்ன பூவட்டம் அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தைக்கிறது தான் சீக்கிரம், தைக்கட்டாலுமே பரவாயில்ல, ஒரு இது மட்டும் போட்டாலே அழகாக வந்துடும். கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், கட் பண்ணிலாம் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம போன வீடியோவில் லீஃப் போட்டது. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இப்படி வச்சு தோரணம் எல்லாம் கட்டி எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். பாருங்கள் எவ்வளவு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு முந்தி ஒரு வீடியோ போட்டேன், அது கொஞ்சம் பெரிய மேரிகோல்டு பூ, அதனால இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது சின்ன சின்ன தோரணம் கட்டுறதுக்கு இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.